ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். சரி, இந்த திங்கட்கிழமை காலையில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய 17வது அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு வித்தியாசப்பட்ட காரியங்களை, லைஃப் லெசன்ஸை நம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம தியானிச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பிளஸிங்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு, இருதயமே மகா தெருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு மெயின் காசு ஒன்று இருக்குது, அது இருதயம். என்ன அப்படின்னா, இந்த இருதயம் பார்த்திங்கன்னா இச்சித்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு காரியத்தை ஆசை வச்சுக்கிட்டே இருக்கும், அது நடக்கணும்னு நினைக்கும். நடக்கலை அப்படின்னா உடனே சோர்ந்து போயிடும். இந்த இருதயம் அதான் உலகத்தாங்களே இந்த இருதயத்தை வச்சு சொல்லி வச்சுருக்காங்களே, மனம் ஒரு குரங்கு, ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி தாவிடும், டக்குன்னு அடுத்த இதை தாவிடும். எப்படி அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தேவைக்காக ஜோமனும் அது கிடச்சிருச்சுன்னா அதோட திருப்தி ஆகாது, அது அடுத்த இதுக்காக ஆசைப்படும், இன்னொரு காரியத்துக்காக ஆசைப்படும், அதை விட உயர்ந்த காரியத்துக்காக. எப்படின்னு நான் சொல்கிறேனே, இப்போ ஒரு 100cc பைக் வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்தது 200cc பைக் ஓட்டணும்னு ஆசை வரும். ஒரு 4 வீலர் கார் நம்மகிட்ட பேசிக்கான ஒரு கார் இருக்குது அப்படின்னா அடுத்தபடி அப்படின்னா அதை விட கொஞ்சம் நல்ல லக்ஸரியான ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கணும்னு தோணும். அதேமாதிரி ஒரு சோஃபா வச்சுருக்கோம் வீட்டில், சின்ன சோஃபா இருக்கும், தேவையான சோஃபா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் லக்ஸரியான கொஞ்சம் காஸ்ட்லியான சோஃபா. ஒரு மிக்சி இருக்கும், தேவையான மிக்சி இருக்கும், ஆனால் அடுத்தபடி என்ன கேட்கும் அப்படின்னா இன்னும் லக்ஸரியான ஒரு மிக்சி. இப்படி நம்முடைய வீட்டு காரியங்களே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் பாருங்கள், இந்த இருதயத்துக்கு ஆசை தீரவே தீராது, நினச்சிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய காரியம் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா கிடைக்காம போகிற நேரம் சோர்ந்து போகிறோம். இந்த இருதயம் மகா கேடு உள்ளது. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கவே விடாது, அதோடைய கண்ட்ரோலில் வச்சுக்க நினைக்கும். இந்த இருதயத்தை நாம தான் சரி பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை சரியான பாதையில் நம்ம நடத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அதான் நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் அதோடைய 23வது வசனத்தில் இங்கே சாலமோன் அழகாக சொல்கிறாரு பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அங்கே சாலமோன் அழகாக சொல்கிறாரு, சர்வ ஞானி, ஆண்டவருடைய ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதன், அவனுக்கு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 1000 மனைவிகள் இருந்தாங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த செல்வத்துக்கு அளவு இல்லை, ஐஸ்வர்யத்துக்கு அளவு இல்லை, கனத்துக்கு அளவு இல்லை, மகிமைக்கு அளவு இல்லை, அத்தனையும் பெற்றுக்கொண்ட சாலமோன் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் அப்படின்னா, இந்த அனுதின கண்மலை தேனை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்முடைய இருதயம் ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்கிற மாதிரி. இது பார்க்குற வரைக்கும் அது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும், அது நடக்கணும்னு நினைக்கும், அதை செய்யணும்னு நினைக்கும், மற்றவங்களை போல் வாழணும்னு நினைக்கும், மற்றவங்களுடைய செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும், மற்றவருடைய பாவ காரியங்களை ஈடுபட சொல்லும். இந்த இருதயத்துக்கு கண்ட்ரோலே கிடையாது, கண்ட மணிக்கு போய்கிட்டே இருக்கும். அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த இருதயத்தை காத்துக்கொள்கிற பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அதான் சாலமோன் சொல்கிறாரு, எல்லா காவலரும் உன்னால் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு உன்னால் தி ஹார்டஸ்ட் உன்னால் அதை காத்துக்கொள்ள முடியுமோ அதை நீ காத்துக்கொள்ளணும். அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லி, அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும்னு சாலமோன் சொல்கிறார். சங்கீதக்காரன் இன்னும் அழகாக சொல்கிறார், ஆண்டவரே என் இருதயத்துக்கு நீங்கள் காவல் வைங்க, நான் கண்ட்ரோல் பண்ணால் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இருதயம் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, கண்ட மணிக்கு போகுது, அது இச்சிக்கிற காரியங்களுக்கு நேராக என்னை செயல்படுத்துது. அதனால நான் தேவ ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இழந்து போயிட்டு இருக்கோமா, நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியலையா? காரணம் என்னன்னா, நம்முடைய இருதயம் போகிற போக்கில், மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. இருதயத்துக்கு காவல் வைங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன்னு உங்களை தேடி வந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ.